ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் சந்தானம் ஹீரோவாக லான்ச் பண்ணது. ரெண்டாவது காமெடியாக பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையும் மீறி ஒரு ஸ்டெப்பு ஹீரோவாக பண்ணோன்னா உங்களுக்கு எல்லா வித டேலண்ட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கணும். ஆனால் அதை இதில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு, அதுவும் பண்ணேன். ஸோ சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட இருந்தது. சந்தானத்தை வந்து ஒரு ஹீரோவாக இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணி அதை வந்து அப்லாட் பண்ண ரசிகர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 12 மாத கடுமையான உழைப்பு, அதுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வெற்றி. இதை இந்த அளவுக்கு போய் ரீச் பண்ண வச்ச உங்களுக்கு உண்மையிலே மீடியாவுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு உழைப்பை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கணும். ஸோ அதுக்காக இந்த ப்ரெஸ் மீட். நல்ல கேரக்டர் நல்ல ஃபிலிமாக இருந்தால் டெஃபினட்டாக எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, நான் அதில் பண்ணி என்ன நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த படம் யாராக இருந்தாலும் பண்ணுவேன். புது ஹீரோவாக இருந்தாலும் பண்ணுவேன், டாப் ஸ்டார்ஸாக இருந்தாலும் பண்ணுவேன். சைமல்டேனியஸ்லி ஹீரோ கேரக்டரும் பண்ணுவேன். சாவித்திரி கூட கதாநாயகினால அவங்க மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப ஃபேன் நான் அவங்களோட ஆக்டிங்லாம் பார்த்தேன். இப்போ எல்லாம் கூட நடிச்சிட்டேன். அடுத்த படத்தில் பவர் ஸ்டாரோ சோலார் ஸ்டாரோ சார்? இல்லை, அது இன்னும் தெரியல. 2 பேரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். புது ஸ்டார் தான் ஒருத்தவங்க வருவாங்க. டிசைட் பண்ணல, பண்ணிட்டோம். இல்லை, அது நிறைய இதில் அப்படி தான் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நானும் கார்த்தியும் கும்பகோணத்தில் அழகராஜா ஷூட்டிங்கில் இருக்கும்போது கார்த்திக் சந்தானத்துக்கு பிரச்சனை, சந்தானம் ஷூட்டிங் விட்டு கிளம்பிட்டாங்க. லோக்கல் சேனலில் வந்து ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருந்தோம், ரூமில் சாப்பிட்டுக்கிட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி சிம்புக்கு எனக்கும் பிரச்சனைன்னு சொன்ன போது சிம்பு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார், நானும் பேசிட்டு ஆமாங்க அப்படின்னும். சில டைம் நம்ம ராங் நியூஸ் வரும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வல்லவனுக்கு புல்லுமாக முடிஞ்சோம் என்னை கூப்பிட்டாரு, நானும் மீட் பண்ணேன். அதனுடைய ஃபோட்டோஸ் கூட வந்துச்சு, சக்ஸஸ் பார்ட்டி வந்து மீட் பண்ணாங்க 2 பேரும் அப்படின்னு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்கும். சப்ஜெக்ட் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக பண்ணலாம் சார். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சார். இது என்ன சொல்கிறது, எல்லாருமே நான் தான் சினிமாவில் சொல்லுவேன், யாருடைய இடத்த யாரும் ஃபீல் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு பாதைன்னு கடவுள் பிரித்து கொடுத்துருக்காரு. ஏதாச்சும் இவர் சொன்னார் ஒரு தடவை, கமல் சார் வந்து சொன்னார் என்கிட்ட சொன்ன கமல் சார் ஜென்ரலாக சொன்ன ஒரு விஷயம், இந்த சினிமான்ற ஒரு மிகப்பெரிய காடு, இதில் எல்லா டைப் ஆஃப் அனிமல்ஸும் இருக்கும், அது ஒரு வேலையை செஞ்சிகிட்டு இருக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி நான் என்ன அனிமலோ என்னோடய வேலையை நான் செஞ்சிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அவருக்குலாம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி.